எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் உங்கள் மாணிக்கம் பேசுகிறேன். இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறேன்னா, நீங்கள் பார்த்துருப்பீங்க விடாமுயற்சி படம். அது மோஸ்ட்லி மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்திருக்கு. அந்த படத்தோட ஒன்லைனர் மற்றும் அதற்கான ரேட்டிங், இப்போ எவ்வளோ கலெக்ஷன் ஆகிருக்கு, அதோட பட்ஜெட் எவ்வளோ, அதை பற்றி தான் நான் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஸோ ரெடிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் அஜித் த்ரிஷோட காம்போஸ் 3-4 படம் பார்த்துருப்பீங்க. லைக் கிரீடம் படம் பார்த்துருப்பீங்க, லைக் மங்காத்தா படம் பார்த்துருப்பீங்க, லைக் என்ன இருந்தால் படம் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த படங்களாக கம்பேர் பண்ணும்போது இந்த படம் வந்து கொஞ்சம் மேசிவ், அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் கப்புள்ஸ் ரிலேட்டட் மூவி. அண்டு இந்த படத்தில் பார்த்தோன்னா ரொமான்ஸ் அந்த மாதிரி சீன்ஸ் எல்லாம் இல்லை. பட் ஒரு லவ் ஸ்டோரி, நார்மலான ஒரு லவ் ஸ்டோரி. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு அதுக்கு முன்னே சொல்லிடுறேன். இந்த படத்தில் நம்ம தலை ஏகே அஜித் அண்டு ஹீரோயினை வந்து த்ரிஷா நடிச்சிருக்காங்க. இந்த வில்லனாக அர்ஜுன் அண்ட் ரெஜினா நடிச்சிருக்காங்க. அண்டு இந்த படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர் பேர் மகிழ் திருமேனி. இவர் இதுக்கு முன்னே வந்து தடையார் தாக்க தடம் இது போன்ற ஒரு நல்ல ஹிட்டான படங்கள் கொடுத்துருக்காரு. அந்த படத்தை எல்லாம் பார்க்கணுன்னா ஒரு வாட்டிக்கு 5 வாட்டி பார்த்தாலும் அது சலிப்பே வராது. பட் இந்த படம் வந்து அதிலேருந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, இந்த படம் பார்த்தோம்னா இது ஒரு ஹாலிவுட் படம் பிரேக் டவுன், இந்த படத்தோட ஒரு ரீமேக்குன்னு சொல்கிறாங்க. பட் இந்த படம் வந்து முதல்ல ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 75% ஆனதுக்கப்புறம் தான் இந்த படத்தை போட்டு காட்டினா அது ரிலேட்டட் டு அந்த படம் மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அது ஒரு காப்பிரைட்டு ஒரு கிளைம் பண்ணி அதுக்கு நிறைய அமௌண்ட் பே பண்ணிட்டு அதெல்லாம் பட்ஜெட் ஜாஸ்தி ஆகிடுச்சே தவிர படம் வைஸாக இந்த படம் வந்து அதிக பட்ஜெட் எடுக்கலை. இந்த காப்பிரைட்டுக்கு வாங்குறது தான் நிறைய பட்ஜெட் ஆகிடுச்சு. அண்ட் இந்த படத்தோட பட்ஜெட் வந்து 220-300 கோடின்னு சொல்லி சொல்கிறாங்க. வித் இந்த ப்ரமோஷனல் காஸ்ட்டு அண்ட் படம் அந்த காப்பிரைட்டு கிளைம் பண்ணதுக்கு எல்லாம் சேர்ந்து 300 கோர்ஸ் வரைக்கும் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. பட் இப்போ வரைக்கும் அந்த படம் வந்து ஒரு 118 கோடி கூட தாண்டலைங்கிறது தான் ஒரு சோகமான ஒரு விஷயம். அதை பற்றி சொல்ல போகிறோம். அண்டு இந்த படத்தில் வந்து ஆக்டர்ஸ் எல்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க. நம்ம ஏகே அஜித்குமார் அவர்கள் வந்து நல்ல ஒரு 3-4 கெட்டப்லேயே வர மாதிரி நல்லா ஆக்ட் பண்ண வச்சுருக்காங்க. அதாவது 12 வருஷத்துக்கு முன்னே, 8 வருஷத்துக்கு முன்னே அந்த மாதிரி எல்லாம் சீன் போட்டு அவர் கொஞ்சம் இந்த லுக்கில் இருந்தால் எப்படி இருந்தார், கொஞ்சம் டை அடிச்சிருந்தால் எப்படி இருந்தார், ஒயிட்டாக இருந்தால் எப்படி இருந்தார், எல்லாம் நல்லா தான் காமிச்சிருந்தாங்க. பட் இந்த படத்தில் வந்து ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே வைஸாக பார்த்தோம்னா அது ஸ்டோரி வைஸ்னால் கூட நல்லா தான் இருக்குது. பட் இந்த படம் வந்து அஜித் சாருக்கான படமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இல்லை. அதாவது இந்த படம் பார்த்ததும் அதில் யார்கிட்ட பார்த்தாலும் அடி வாங்கிட்டே இருக்கார். ஹீரோயினி வில்லன் கிட்ட வந்தாலும் அடி வாங்கிட்டே இருக்கிறாரு, அர்ஜுன் சார்கிட்ட அடி வாங்குறாரு, ஆரோக்கிட்ட அடி வாங்குறாரு, இந்த மாதிரி எல்லாருக்கிட்ட அடி வாங்குறாருன்னு சொல்லிட்டு ஒரு மிக்சடு ரிவ்யூஸ் தான் வருது. ஒரு தலைக்கான படம் இது இல்லையே. வேதாளம் படம் அதெல்லாம் கூட அடி வாங்கினாரு, விட்டு வாங்கினாரு. பட் அதிலெல்லாம் யாரும் இவங்க அதாவது சின்ன ஆக்டர்ஸ்லாம் வந்து டச் பண்ண மாதிரி இல்லை. எல்லாம் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் வந்து ஃபைட் பண்ண மாதிரி இருக்கும். பட் இந்த படத்தில் எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு 75% வந்து பார்த்தோன்னா அது பாதி வருது அடி வாங்க. கடைசியில் கிளைமேக்ஸில் அந்த சாங் வத்திக்குச்சி சாங் வரும்போது தான் நம்ம எப்படி கூஸ் பம்ப்ஸ் வருமோ அதே மாதிரி அவருக்கும் கூஸ் பம்ப்ஸ் வந்து கையில் கிடைக்கிறவங்கெல்லாம் போட்டு அடின்னு அடிக்கிறாரு. ஸோ இந்த படத்தோட ஒன்லைன் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்ம த்ரிஷா அண்ட் அஜித் இவர் 2 பேருக்கு வந்து மேரேஜ் ஆகுது. மேரேஜ் ஆகி அவர் 12 இயர்ஸாக இருக்கிறாங்க. 12 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு 12 இயர்ஸ்க்கு முன்னே ஒரு 8 இயர்ஸ்க்கு முன்னே வந்து பேபி ஃபார்ம் ஆகி அவங்க கீழே விழுந்து குழந்தை வந்து கலைஞ்சிருச்சு. அதனால் அதுக்கப்புறம் வந்து அவங்க அதை பற்றியே கில்ட்லேயே இருந்து 2 பேருக்குள்ளே ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்து பிரிஞ்சிடுறாங்க. பிரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் வந்து நான் ஒரு ரிலேஷன்ஷிப் வேறு ஒருத்தர் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன், நம்ம டிவோர்ஸ் பண்ணிக்கலாமான்னு சொன்னதும் இவரே வந்து ஓகே எத்தனை நாளாக நம்ம இப்படியே இருப்போம், சரி உங்களுடைய சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம்னு சொல்லிட்டு அவங்க ஓகே டிவோர்ஸ் கொடுத்துக்கிட்டாரு. அண்டு நான் வந்து எங்கள் அம்மா ஊருக்கு போகிறேன், டிவோர்ஸ் வர வரைக்கும் நான் அங்கேயே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதும் அவங்க ஓகே இந்த கடைசி டிரைவ் வந்து நான் இன்னும் கூட்டு போய் விட்டுட்டு வரேன், அந்த டிரைவ் வந்து கடைசி டிரைவாக இருக்கட்டும், நான் உங்களை பார்க்குறது இதை கடைசியாக இருக்கும்ல, அதனால் நானே ஒன்று விட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு போகிறாரு. அவர் கூப்பிட்டு போகும்போது தான் வழியில் வந்து ஏகப்பட்ட பிரச்சனை. ஆரோ வந்து பிரச்சனை பண்ணுறாரு. ஆரோவுக்கு அப்புறம் வந்து அர்ஜுனா அந்த ரெஜினா இவங்க வந்து
ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி வந்து பேசிட்டு த்ரிஷா வந்து அஜித் சாரோட கார் பிரேக் டவுன் ஆகும்போது அவங்க 2 பேரும் வந்து நான் கூட்டின்னு போய் அவங்க வீட்டில் விட்டுறேன்னு சொல்லி கூட்டின்னு போகிறாங்க. பட் அவங்க கத்தி வச்சுக்கிட்டு த்ரிஷா மேடம் தான் வந்து இவங்களை பணம் கொடுத்து இவங்களை கூட்டு வர சொல்லிட்டு இந்த மாதிரி கிட்னாப் பண்ணி இவரை கொலை பண்ண வைக்கலாம்னு சொல்லிட்டு காசு கொடுத்தாருன்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் இவரை வந்து நம்பலை. அவங்க வந்து த்ரிஷாக்கு என்னை வந்து பிடிக்கலனாலும் அவளை என்னை கொல்ல அளவுக்கெல்லாம் அவளை கெட்ட எண்ணம் இல்லை அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நம்பலை. அதுக்கப்புறம் இவங்களும் வந்து த்ரிஷா கிட்ட போய் நீ பணம் கொடு நான் உன்னை விட்டுறேன் வீட்டுக்காரனை போடுறேன்னு சொன்னதும் அவளும் வீட்டுக்காரர் வேறு ஒரு பொண்ணு கூட அஃபையரில் இருக்காருன்னு சொன்னதும் அவங்களும் வந்து நான் சொல்கிறத நம்பலை. ஸோ 2 பேரும் நம்பலை. அப்போ இருக்கும்போது இந்த ஆரோ கிட்ட வந்து ஆரோ அண்ட் அர்ஜுனு கிருஷ்ணா 3 பேரும் சேர்ந்து இவர் பேங்க் அக்கௌண்ட்டில் 8 கோடி இருக்குது, அந்த பணத்தை எப்படியாவது இவர்கிட்ட வந்து பிடிக்கிட்டாதான் த்ரிஷா விட முடியும்னு சொல்லி சொன்னோன்னே. பட் அவர் வந்து யோசிச்சிருக்கலாம், அது த்ரிஷா மேடம் வந்து எப்படியும் டிவோர்ஸ் பண்ணி தான் போக போகிறாங்க, அவங்களுக்காக எதுக்கு அவளை ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லி நினச்சிருக்கலாம். பட் அவர் நினைக்கல. அதுதான் அந்த படத்தோட ட்விஸ்ட்டு. இவர் போய் அந்த பேங்க்கில் 8 கோடி அமௌண்ட்டு எடுத்துன்னு வந்து அவங்ககிட்ட ஆரோக்கிட்ட கொடுக்கும்போது அவர் ஒரு சின்ன ஃபைட்டு, அதில் ஆரோ வந்து உயிரோடு கார்லேருந்து தப்பிச்சு போயிடுவார். அஜித் வந்து தனியாக வேறு இடத்துல தப்பிச்சு போயிடுவார். அங்கே அப்படியே ஒவ்வொரு லூப்பாக பிடிச்சிட்டு வந்து எப்படி ரெஜினியா அந்த அர்ஜுன் 2 பேரையும் கொல்ல போகிறாரு, அவங்ககிட்ட வந்து த்ரிஷாவை கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுதான் ஸ்டோரி வித்தவுட் எனி ட்விஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் மேக்கிங் விஷுவலாக படம் நல்லாயிருக்கு. பிஜிஎம்லாம் அனிருத் மியூசிக் செம்மையாக இருக்குது. பட் இது வந்து இந்த அஜித் சாருக்கான படமானா இல்லை. ஏன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோ, ஒரு செம்மையான ஹீரோ, இதுக்கு முன்னாடிலாம் ஒரு மாஸ் மசாலா படங்கள்லாம் இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு ட்ராமா, மெலோ ட்ராமா அண்டு ஃபைனலில் கிளைமேக்ஸ் மட்டும் ஃபைட்டு அந்த மாதிரி படமாக வந்து இதுக்கு முன்னே எதுவுமே இல்லை இவரது. இதுதான் ஃபஸ்ட்டு. மகிழ் திருமேனி பண்ணியிருக்காரு. மகிழ் திருமேனி ஒரு இன்டர்வியூவில் என்ன சொன்னார்னா, அது அஜித் சார் சொல்லி தான் நான் இப்படி பண்ணேன், அதாவது இந்த படம் இந்த மாதிரி எடுத்தேன், ஒரு பெரிய ஓப்பனிங் இல்லை, ஒரு இன்டர்வல் ட்விஸ்ட் இல்லை, அண்டு கிளைமேக்ஸு வந்து இது பஞ்ச் டைலாக்ஸ் எதுவும் பெருசாக இல்லை, கிளைமேக்ஸ் வந்து சொல்கிற மாதிரி ஏதாவது ட்விஸ்டடாக இல்லை, அந்த மாதிரி பண்ணியிருக்கேன், அவர் கேட்டு தான் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படம் வந்து மோஸ்ட்லி பார்த்தவங்க எல்லாருக்கும், சில பேர் ஃபேன்ஸாக இருந்தவங்களுக்கு யாருக்கும் பிடிக்கலன்னு சொல்கிறாங்க. மற்றபடி ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி தான் இதில் பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ படம் ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேயாக ஒரு ஓகேவான படம். பட் அஜித் சாருக்கான படமானா இது இல்லை. அது வந்து நீங்கள் போய் தேட்டரில் பார்த்தீங்கன்னா அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். பட் போட்ட படம் எடுத்தாங்கன்னா இல்லை, அதுவும் இல்லை. படம் வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது ஒரு எண்ட் ஆஃப் த மந்த்து தான் நம்ம டிசைட் பண்ண முடியும், இப்போயே சொல்ல முடியாது. ஸோ அது தேட்ரிக்கல் ரைஸு சரியாக போகலனாலும் அது சேட்டலைட்டு அதில் ஓடிடி பிளாட்ஃபார்மில் அது நல்லா வரலாம், போட்ட படத்தையாவது எடுக்கலாம்னு சொல்லி நினைக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங்னா 3 out of 5. இதுக்கு முன்னாடி லியோ விஜய் சாரும் ரீமேக் படம் பண்ணியிருக்காரு. அந்த லியோ படம் வந்து நல்லா போச்சு, நல்ல கலெக்ஷன் வந்துச்சு. மிக்ஸ்டு ரிவ்யூஸ்னாலும் நல்ல கலெக்ஷன் வந்துச்சு. பட் இந்த படம் மிக்ஸ்டு ரிவ்யூஸ் வந்தாலும் கலெக்ஷன் பெருசாக வரல. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃபார் யுவர் டைம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.